உங்ககிட்ட ஒரு பிரியாணி சாப்பிட்றேன் போலான்னு சொன்னது குத்தமாடா, அதுக்கு நீ இப்படி கூட்டின்னு வந்தாடா பயமுறுத்துவீங்க பொறுப்பாவீங்களா? இப்படி ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துக்கு கூட்டின்னு வந்துட்டானுங்க கைஸ். அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக பாண்டி மெயினுக்கு போயிட்டு தனுஷ் கடை பிரியாணி சாப்பிட்லான்னு பார்த்தா உள்ள எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க, சரி கூட்டம். அப்புறமேட்டு அங்கே முடியாதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க வட சென்னை பிரியாணி சாப்பிடப்போம் பார்த்தா அங்கே அதை விட சரி கூட்டம். சரி எப்படியாவது நின்று வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோக்கனை வாங்கி லைனில் நின்னோம். நின்று அப்படியே மேட்ச் பார்த்துக்கிட்டே பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் கைஸ். ஒரு அரை மணி நேரம் லைனில் நின்னோம்னு நினைக்கிறேன். அப்படியே பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் போயிட்டு ஒரு வழியாக நம்மளோட பிரியாணியை நம்ம வாங்கிட்டோம். நிஜமாவே சொல்லணும்னா லைனை நிற்கிறதுக்கு போர் அடிச்சு கடுப்பாக தான் இருந்தது. ஆனால் பிரியாணி நிஜமாவே டேஸ்ட்டாகவே இருந்தது. கொஞ்சம் லைட்டாக ஆயில் இருக்க மாதிரி இருந்தது, பட் எனக்கு பிடிச்சிருந்தது பர்சனலி. 2 சிக்கன் பீஸ் அப்புறம் ஒரு முட்டைலாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. குவான்டிட்டியும் ஒரு ஆள் தாராளமாக ஃபுல்லாக சாப்பிட்லாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு நைட்டு 11 ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இது ரிப்பீட் ஆனால் எங்கள் அம்மா கேட்டை திறக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க கைஸ். சேட் லைஃப்.